நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 நியூ சிலபஸ் படி 7th ஓல்டு புக்கில் என்னென்ன இருக்குது, மொழித்திறன் பயிற்சியில் சிலபஸ் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். வல்லினம் மிகும் இடங்கள். 2 சொற்கள் ஒன்றாக சேரும்போது இடையில் இக்கு, இச்சு, இத்து, இப் ஆகிய 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் எங்கெங்கு மிகும் என்பதை குறித்து அறிவோம். இப்போது ஆ, இ, உ என்பன சுற்றெழுத்துக்கள். இது நம்ம 6th புக்கில் பார்த்துருப்போம். இப்போ இந்த எழுத்து பின்னாடி என்னென்ன வருதோ அங்கன்னா வல்லினம் மிகும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் சந்திப்பிலையில் நம்ம எங்கே இப்போ வரும், எங்கே இச்சு வரும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்க முடியும். இப்போ ஆ கூட்டல் பையன், இப்போ சுற்றெழுத்து வந்திருக்கா, அப்போது அதுக்கு பக்கத்தில் இப்பு, அப்பையன் அப்படின்னு வரணும். அடுத்து ஆ கூட்டல் சட்டை அப்படின்னு பார்த்தீங்களா, அப்போ அச்சட்டை. ஈ கூட்டல் தோட்டம், இத்தோட்டம். ஈ கூட்டல் குளம், இக்குளம். ஊ கூட்டல் பக்கம், உப்பக்கம். இப்போ இது ஆ, இ, உ இதெல்லாமே சுற்றெழுத்துக்கள். அப்போ சுற்றெழுத்துக்கள் வரும் இடத்துல அந்த அதோடைய மெய்யெழுத்து மிகும். சரிங்களா? இப்போ ஊ எனும் சுற்றெழுத்து தற்போது வழக்கத்தில் இல்லை, இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி ஏ வந்தாலும் அந்த இடம் பக்கத்தில் வல்லினம் மிகும். ஏ கூட்டல் குடம், எக்குடம், எச்சட்டை இந்த மாதிரி. அப்போது சுற்றெழுத்துக்கள் ஆ, இ, உ அதெல்லாம் எங்கெங்கே வருதோ அந்த எழுத்து பக்கத்தில் வல்லினம் மிகும். இது சிலபஸில் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர் பேர் கொடுத்துருக்காங்க. அவர் ரிலேட்டடாக இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெறும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், அறம் பெருகும், ஆண்மை வரும், மருள் வெளியே போகும், புறம் பெயரும், பொன்மை எல்லாம் புதுமை பெறும் வாழ்வை. ஸோ இதை கொடுத்து யாரும் சொன்னாங்க கூட கேட்கலாம். யாருன்னா பெருஞ்சித்திரனார். சரிங்களா? இங்கே பாருங்கள், பெரும் பெரும் பெருகும், பெருகும் பெருகும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓவைசா புக் பேக் பார்ப்போம். ஓவைசாவை ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் தாத்தான் யார் சொல்லுவோம் அப்படின்னா ஓவைசா. தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள். இப்போ ஓட, பாட, காண, செய்ய, எழுத, பேச ஆ முடியும். சவுண்ட் ஆல முடியும். ஓட. அப்போ அகர ஈற்று வினையெச்சம். முன் காசா தாபா மெய்யெழுத்துகள் வருக எழுத்துச் சொற்கள் வினைச்சொற்கள் வருமாயின் அங்கே வல்லினம் வல்லெழுத்துக்கள் மிகும். இப்போ பாருங்கள், ஓட காத்திருக்கிறாள், பாட கேட்டான். அந்த ஆ சவுண்டு அகர ஈற்று வினையெச்சம். ஓட, பாட, காண, செய்ய, எழுத, பேச அந்த சவுண்டு முடிஞ்சிருக்கா. ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். காண கொடுத்தான், செய்ய சொன்னான், எழுத தொடங்கினார், பேச செய்தார், விளையாட பார்த்தான். இப்போ இந்த இடத்துல அகர ஈற்று வினையெச்சமாக வந்திருக்கா. ஸோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் வல்லினம் மிகும். அடுத்து ஈகர ஈற்று வினையெச்சம். இப்போ ஈகர ஈற்று வினையெச்சம்னா நாடி, பேசி, தேடி, செதுக்கி, ஊன்றி, தழுவி அப்படின்னு இருக்குது. இப்போ ஈ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துலனா அதுதான் ஈகர ஈற்று வினையெச்சம். இப்போ ஈ சவுண்டு. நாடி சென்றான், பேசி பழகினான், தேடி திரிந்தான், செதுக்கி கொடுத்தான், ஊன்றி ஈ சவுண்டு ஊன்றி படித்தான், தழுவி கொண்டான், கொட்டி கிடைக்கிறது. ஸோ ஈகர ஈற்று வினையெச்சம் அது எங்கெல்லாம் வருதோ அங்கேயும் சந்திப்பிலை மிகும். அந்த சந்தி எழுத்து வரும். சிங்கப்பெருமான் பின்வரும் சொற்களை சேர்த்தெழுத. கூடி கொண்டன. இப்போ ஈகர ஈற்று வினையெச்சம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், இக்கு வரும். பதுங்கி சென்றான், ஈகர ஈற்று வினையெச்சம். இப்போ பதுங்கி சென்றான்ங்க இச்சு வரும். சொல்லி பார்த்தான், ஈகர ஈற்று வினையெச்சம் சொல். இப்போ இங்கே இப்போ வரும். புலம்பி தீர்த்தான், இத்து வரும். அள்ளி கொடுத்தான், இங்கே அள்ளி கொடுத்தான், இங்கேயும் இக்கு வரும். அள்ளி கொடுத்தான். இதெல்லாமே ஈகர ஈற்று வினையெச்சம். ஸோ அள்ளி கொடுத்தான் இக்கு வரும். அடுத்து இங்கேயும் வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8, 10 ஆகிய எண்ணும் பெயர்கள் பின் வல்லினம் மிகும். இப்போ 8 கால், 10 பேர், 8 கூட்டல் தொகை 8 தொகை, 10 கூட்டல் 10 பட்டு 10. அப்போ 8, 10 எங்கெங்கே வருதோ அங்கே வல்லினம் மிகும். அடுத்து பாடாத, கேளாத, ஆடாத, செய்யாத, சொல்லாத இதெல்லாம் எதிர்மறை பொருளை பெயரெச்சம். இது இச்சொல்லில் உள்ள ஈற்றெழுத்தானது கேட்டு பாட, கேளா, ஆடா, செய்யா, சொல்லா என வருவதும் உண்டு. அவ்வாறு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எங்கெங்கே வருதோ அங்கே எல்லாமே வல்லினம் மிகும். முன்னாடி பார்த்தோம்னா அகர ஈற்று வினையெச்சம், ஈர ஈற்று
பெயரெச்சம். ஈடுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அவங்க எல்லாமே வந்து வல்லினம் மிகும். இப்போ பாடா கேளா, அங்கே பாருங்கள், பாடா குயில், கேளா செவி, ஆடா தோழி, செய்யா செயல், சொல்லா சொல். இங்கன்னா வந்து வல்லினம் மிகும். எங்கே வல்லினம் மிகாதுன்னு பார்த்திங்கன்னா வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த இதெல்லாமே வந்து முற்றுப்பெறாத வினைச்சொற்கள். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பெயரை கொன்று தான் முற்றுப்பெறும் இச்சொற்கள் பெயரெச்சம். சரிங்களா? அப்போ பெயரெச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், வந்த குழந்தை, இது பெயரெச்சம். வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த. அப்போ வந்த குழந்தை பெயரெச்சம், வல்லினம் மிகாது. உடைந்த பலகை, செய்த பனி, கிழிந்த துணி, காய்ந்த சட்டை இதெல்லாமே பெயரெச்சம். அப்போ இங்கே எதுவுமே வல்லினம் மிகாது. நீ பாருங்கள், தேவநேய பாவனார் வந்து சிலபஸில் இருக்கு, பார்ப்போம். சிலபஸில் பாருங்கள், தேவநேய பாவனார் அகர முதலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ தேவநேய பாவனார் ரிலேட்டடாக அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணால், தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழில் தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, பழமை, தாய்மை, தூய்மை, செம்மை, முன்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியமை என்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தும் ஒருங்கே பெற்றிருக்கிறது. ஸோ யார் சொன்னா அப்படின்னா தேவநேய பாவனார். இங்கே வந்து கீழ்காணும் சொற்றொடர்கள் அமைந்துள்ள வழக்கில் தெரித்து எழுதுக. ஒருமைப்பன்மை என்ன சொல்லியிருக்காங்க? அரசர் பலர் வந்தார்கள். அரசர் சிங்களாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே வந்து பன்மையில் வந்திருக்கு. அப்போ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ அரசர்கள் பலர் வந்தார்கள், இதுதான் கரெக்டு. மயில்கள் ஆடியது, இது தவறு. மயில்கள் ஆடின அப்படின்னு வரணும். கனிமொழி பாடம் படித்தாய் அப்படின்னு வராது, படித்தாள். கனிமொழி பாடம் படித்தாள். ஔவையார் அதியமானிடம் சென்றாள் வராது, ஔவையார் அதியமானிடம் சென்றாள் அப்படின்னு வரக்கூடாது, சென்றார் அப்படின்னு வரணும். வயலில் மாடுகள் மேய்ந்தது. வயலில் மாடுகள் அப்படிங்கிறது பன்மை, அப்போ மேய்ந்தன அப்படின்னு வரணும். இதனால் பார்த்துச்சுங்க, அரசர் பலர் வந்தார்கள். அரசர் அப்படிங்கிறது இங்கே வந்து வந்தார்கள் அப்படிங்கிறது பன்மையில் இருக்குது, அப்போ இங்கே வந்து அரசர்கள் அப்படின்னு வரணும். சிலபஸில் பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட கேட்கலாம். நம்ம பார்ப்போம், உரிய இணைச்சொற்களை எடுத்து கோடிட்ட இடங்களில் நிரப்புக. அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளை பாடுபட்டார். கட்டுரை எழுதும் போது டேஸ் எழுத வேண்டும், பத்தியாக எழுத வேண்டும். உலகம் சூரியனை சுற்றுவதால் தான் இரவு பகல் தோன்றுகிறது. பேருந்தில் இடம் பிடிக்க அடித்து பிடித்து ஏறினேன். நேருவின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர். சிலபஸில் பாருங்க, வினைமுற்று, வினையச்சம், பெயரெச்சம் இதெல்லாம் சிலபஸில் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கூட கேட்கலாம், ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல்லை டேஸ் அப்படின்னு கூட கேட்கலாம், அதுதான் பெயரெச்சம். அடுத்து ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம் டேஸ்ன்னு கூட கேட்கலாம், அது வினையச்சம்.